ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கொல்லிமலையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வழியாக எல்லோரையும் கூப்பிட்டு ஹைவேல கிளம்பியாச்சு. நம்ம போகிறது தம்மம்பட்டி ரூட்டுங்க. இந்த ரூட்டில் பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்புன்னு சுற்றி சீனரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே போல் மேலே கொஞ்சம் ஏறின உடனே இந்த வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருந்தது. இங்கேருந்து கீழே உள்ள சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா பார்க்கலாம். போகிற வழியில் இந்த மரம் இருந்ததுங்க. இது பேர் என்னென்னு பார்த்தா ஜகரண்டா ட்ரீன்றாங்க. இதோட ஆரிஜின் அமெரிக்கா. நம்ம ஊரில் நல்லாவே மார்ச் டு ஏப்ரல் மே இது நல்லா பூத்து குலுங்கும். போகிற வழியெல்லாம் ரோடும் நல்லா இருந்தது. இந்த ரோடை எடுத்துக்கிட்டோன்னா 72 ஹேர்பின் பெண்ட்ஸ் வராது. பெண்ட்லாம் ரொம்ப கம்மி. ரோடும் நல்லா இருந்தது. ஸோ இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. சீனரிஸ் எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதை மாதிரி சுற்றி இயற்கையோட நல்ல ஒரு கூலிங்கான கிளைமேட் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு. போகிற வழியெல்லாம் நல்லா இருந்ததுங்க. இந்த ரோட்டை பொறுத்தளவுக்கு ஹேர்பின் பெயின்ஸ் கம்மின்றதுனால கொஞ்சம் நம்ம நல்லா சுற்றி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நல்ல டிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் இல்லாமல் நல்லாவே போகலாம். இது ஆத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம தம்மம்பட்டி ரூட் வழியாக வந்தோன்னா இந்த ரோட்டில் வரலாம். அதே போல் நம்ம அடுத்து போகிறது கம்பீரா ரிசார்ட்னு ஒன்று பார்த்துருந்தேன். அங்கே போகிறோம். அங்கே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போன பிறகு பார்த்தோன்னா சுற்றி ஷாப்ஸ்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் சீனரிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. உள்ளே இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஹவுஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் பர் ரூமுக்கு 2% தான் ஸ்டே பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ரூம் காஸ்ட்டும் 6,000 to 8,000 சொல்லியிருந்தாங்க அதுக்கே. ஸோ அதனால் நாங்கள் அதை எடுக்கலை, நிறைய பேர் போயிருந்ததுனால. அப்புறம் பிளாக் பெப்பர் ரிசார்ட் போனோம் செம்மேட்டில். இது சூப்பராகவே இருந்துங்க. பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாங்க. 2 ரூம்ஸ் எடுத்தோம். 12 மெம்பர்ஸ் போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. இங்கேயும் நல்லா இருந்தது. இது செம்மேட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது. 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே. நெக்ஸ்ட்டு சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் போயிருந்தோம். அதுவும் செம்மேட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம ரிசார்ட்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான். அங்கே போயிட்டு அங்கேருந்து இந்த சீனரிஸ் பார்க்கும்போது கீழே உள்ள சின்ன சின்ன வில்லேஜஸ்ஸு எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே போல் நீங்கள் கொல்லிமலை போகிறீங்கன்னா செம்மேட்டு நியர்பைலே ரூம்ஸ் எடுத்துக்குங்க. இது நம்ம அருவி போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். வாட்டர்லாம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தெரிஞ்சாலும் ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் சேஃப்டியான இடங்க, அதனால் நோ ப்ராப்ளம். கொல்லிமலையை பொறுத்தளவுக்கு செம்மேடு போயிருங்க. அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஹோட்டல்ஸ், ரூம்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிள்ஸ் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் எது வாங்கினாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கேருந்து நம்ம 2 days தான் ட்ரிப்பு போயிருந்தோம். வேறு எங்கேயும் போக முடியலை. அதனால் இதுக்கு மட்டும்தான் நம்ம போனோம். அரப்பளீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸானது கொல்லிமலையில். அதே போல் ஆகாய கங்கா ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் வயசானவங்களை வீட்டிலேருந்து கூப்பிட்டுட்டு போயிருந்ததுனால ஆகாய கங்கா ஃபால்ஸ்லாம் உங்களுக்கு போட முடியலை. ஆகாய கங்கா ஃபால்ஸ் பொறுத்தளவுக்கு 1200 ஸ்டெப்ஸ், அதாவது 1200 ஸ்டெப்ஸு நீங்கள் கீழே இறங்கி போகணும். போயிட்டு தான் அங்கே குளிக்க முடியும். அதனால் வயசானவங்க இருக்கிறதுனால நாங்கள் அதை ட்ரை பண்ணலை. அதே போல் மாசிலா அருவியில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நடந்து போயிட்டு சும்மா தான் வந்தோம். அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மற்றபடி கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணலாம். திருப்பி நாங்கள் ரிட்டன் இறங்கும்போது பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலேருந்து சோளக்காடு அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியாவிலேருந்து லெஃப்ட்டில் பிரிஞ்சோன்னா நம்ம இந்த 72 ஹேர்பின் பெண்ட் உள்ள ரோட்டில் போகலாம். அதில் தான் நாங்கள் ரிட்டன் இறங்கும்போது இறங்கினது. ஏன்னா நாங்கள் பேலுக்குறிச்சி சந்தைக்கு போகலான்னு சொல்லி அந்த ரோட்டில் இறங்கணும். பேலுக்குறிச்சி சந்தையை பொறுத்தளவுக்கு எப்படின்னா ஸ்பைசஸ் மார்க்கெட்டுங்க. எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு கிடைக்கும். சுக்கு, மிளகு, ஏலக்காய், மஞ்சள் போன்ற எல்லா ஐட்டமுமே அங்கே கிடைக்கும். எல்லாமே மொத்த விலைக்கு அங்கே கொடுப்பாங்க. ஒரு விலையும் ரொம்ப சீப்பாகவே இருந்தது. போயிட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு வெளியில் வாங்குறத விட அங்கே கம்மியாகவே இருந்ததுங்க. ஏகப்பட்ட பேர் இதுக்காகவே பஸ் வச்சுட்டு வந்திருந்தாங்க, நாங்கள் பார்த்துருந்தோம். அங்கே போயிட்டு நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஏரியாஸ் பார்த்தோன்னா வேறு எங்கே போகலான்னு பார்க்கும்போது நம்ம அப்படியே முத்துமலைக்கு போகலாம். முத்துமலை முருகர் டெம்பிளுங்க. முத்துமலை முருகர் டெம்பிளை பற்றி சொல்லணுன்னா நம்ம வேர்ல்ட்லேயே இதுதான் ஹையஸ்ட்டு முருகர் டெம்பிள். ஏன்னா இது 146 அடி உயரம் உள்ளது.
நம்ம மலேசியா முருகரை பொறுத்தளவுக்கு அதுவே 140 அடி தான். இங்கே டெம்பிள் பக்கத்தில் ஒரே ஒரு லாட்ஜ் தாங்க இருக்குது. அதில் ரூம்ஸ் அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் வெளியில் தான் எங்கேயாச்சும் போய் போடணும். ஒரு வழியாக முருகரை பார்த்தாச்சு, அரோகராவும் போட்டாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.